செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகள் ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தேசிய அளவில் பெருகும் ஆதரவு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு. விழுப்புரம், கூடலூர், புதுக்கோட்டை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை. வெயிலின் தாக்கம் சற்று குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. IPL தொடரை வெற்றியுடன் தொடங்கியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இஷான் கிஷன் சதம் விளாசி அசத்தல். வரிப்பகிர்வு பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. நிர்மலா சீதாராமன் திரும்ப திரும்ப ஒரே பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பதாக விமர்சனம். தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சசிகலா, ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளும் திட்டம் இல்லை என்றும் உறுதி. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். ஓசூர் முனீஸ்வரன் கோயில் திருவிழாவில் சுட சுட வழங்கப்பட்ட பிரியாணி. கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றதால் போலீஸ் பாதுகாப்புடன் பிரியாணி விநியோகம். ஆயத்த ஆடைகள் ஆன்லைன் வர்த்தகத்தால் வாழ்வாதாரம் இழந்ததாக தையல் கலைஞர்கள் வேதனை. தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என தையற்கலை தொழிலாளர்கள் சங்க கூட்டத்தில் வலியுறுத்தல். உதகையில் 146 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏப்ரல் 6இல் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். பழங்குடியின மக்களுக்காக 50 படுக்கைகளுடன் கூடிய பிரத்யேக வார்டு அமைப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் புதிய திருப்பம். தீ விபத்தில் எரிந்த பணம் தொடர்பான வீடியோ வெளியிட்டு 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம். இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பாஜகவின் போராட்ட அழைப்பை நிராகரித்தது மதச்சார்பற்ற ஜனதாதளம். கொள்கையிலிருந்து விலக முடியாது என்ற JDU உறுதியால் கர்நாடக பாஜக கூட்டணியில் விரிசல். தேசிய கீதம் விவகாரத்தில் பீகார் முதலமைச்சருக்கு எதிராக மாநிலம் முழுவதும் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். நிதிஷ்குமார் மனநலம் சரியில்லாமல் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கடும் விமர்சனம். அஸ்ஸாமில் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் 11ஆம் வகுப்புக்கான அனைத்து தேர்வுகளும் ரத்து. மாநில பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர்.
புதுக்கோட்டையில் 2வது நாளாக மழை கொட்டியது. பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், திருவப்பூர், திருக்கோக்கரணம், கீழராஜவீதி, நிஜாம் காலனி, டிவிஎஸ் கார்னர் உள்ளிட்ட மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வெயிலோடு எந்திரிப்போம். வெயில் வரும்போதே கண்ணு கூசும், பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மழை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பேஞ்சிருக்கு. நேற்று ஒரு 10 நிமிஷம் இருந்தது, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேஞ்சிருக்கு. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. தஞ்சாவூரில் காலை முதலே வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை 4 மணியளவில் பலத்த மழை பெய்தது. நாஞ்சிக்கோட்டை, கீழவாசல், மாடாக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பட்டுக்கோட்டையில் பிற்பகலில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த பலத்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. விழுப்புரம் மாவட்டத்தின் பல இடங்களில் பலத்த மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, செவல்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் குளு சூழல் நிலவியது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் 3 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும், அதே நேரம் வெப்பநிலை இயல்பை விட படிப்படியாக உயரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாங்கள் இவ்வளவு நிதி தருகிறோம், நீங்கள் என்ன தருகிறீர்கள் என்ற வாதமே தவறு என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவுடன் வாதம் செய்ய தயாரா என்று சவால் விடுத்துள்ளார். இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்கலன்னு எங்கிருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்கிருந்து வருதோ எனக்கு புரியல. ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்காரங்க, சென்னைக்காரங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்க. கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு, தமிழ்நாட்டுக்கு. அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கும், எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா, நீங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்க தான் கொடுக்குறோம், எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். நீங்க கோவில்பட்டியை கேடு கேட்டா எனக்கு என்ன, அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும். எங்க நிதி அமைச்சர் தெள்ள தெளிவாக புள்ளி விவரத்தோடு அவருடைய கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் எடுத்துரைத்த அனைத்து கேள்விகளுக்கும் தெள்ள தெளிவாக பதில் சொல்லியிருக்கின்றார். அவரால் அந்த வாதத்தில் அவர்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியவில்லை. வேண்டுமென்றால் எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை, எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை வாதிட சொல்லுங்கள். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரை மீண்டும் சேர்ப்பதற்கான திட்டம் எதுவும் இல்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஊடகங்கள்தான் இதுபோன்ற செய்திகளை நாள்தோறும் பரப்புவதாக கூறிய அவர், கட்சி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களை ஏன் சேர்க்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்காத உங்களுக்கு சொல்றாங்க. யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் சளைத்தரல இந்த ஒட்டமும் பத்திரிக்கையும். யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க, நீங்களா ஒரு கற்பனை பண்ணுறீங்க, நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க? தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் தேவை? கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை பாஜக எதிர்த்து வரும் நிலையில் அதன் கூட்டணி கட்சியான மதச்சார்பற்ற ஜனதாதளம் கொள்கையிலிருந்து விலக முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசு ஒப்பந்த பணிகளில் முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை எதிர்க்க மறுக்கும் கூட்டணி கட்சியான மதசார்பற்ற ஜனதாதளம் போராட வேண்டும் என்று பாஜக அழுத்தம் கொடுத்து வருகிறது.
அம்மாநிலத்தில் அரசு துறைகளின் ஒப்பந்த பணிகளை மேற்கொள்வதில் பட்டியலின ஒப்பந்ததாரர்களுக்கு 24% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் ஒப்பந்த பணிகளை செய்வதில் முஸ்லிம் ஒப்பந்ததாரர்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க அமைச்சரவை முடிவு செய்தது. அம்மாநிலத்தில் அரசியல்வாதிகளை பெண்களை வைத்து மயக்கி ஆபாச வீடியோ எடுக்கும் ஹனி டிராப் மோசடி நடப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் சித்தராமையா உறுதியளித்த நிலையில் சிபிஐ விசாரணை கோரி நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் பாஜக, மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகிய எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். அதனிடையே சட்ட அமைச்சர் HK பாட்டீல் அரசு ஒப்பந்த பணிகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதாவை தாக்கல் செய்தார். அமளிக்கிடையே அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக பாஜக தலைவர் ஜெயந்திரா முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் பெங்களூருவில் நடந்த மதசார்பற்ற ஜனதாதள கூட்டத்தில் முஸ்லிம் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கக்கூடாது என்பதே கட்சியின் நிலைப்பாடு என்றும் அதற்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை வழங்குவது கட்சியின் தலைவர் தேவேகவுடாவின் கொள்கை என்றும் மதசார்பற்ற ஜனதாதள வட்டாரங்கள் தெரிவித்தன. விலைவாசி உயர்வு, ஊழல் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக பாஜகவுடன் இணைந்து போராடுவது வேறு என்றும் கொள்கையிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் அக்கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே எதிர்க்கட்சி தலைவர் அசோகா இந்த விவகாரத்தில் மதசார்பற்ற ஜனதாதளம் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் நிலைப்பாட்டை மாற்றுவது தொடர்பாக அக்கட்சியுடன் பாஜக பேச்சு நடத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தொகுதி மறுசீராய்வு கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டத்தில் எழுப்பப்பட்டுள்ள கேள்விகளுக்கு ஒன்றிய அரசு பதில் கூற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். Now the union government should respond to the issues raised in the meeting convened by Mr. Stalin, and union government should respond to the questions raised by several chief ministers and political leaders. It is union government which is acting in such a way which raises questions whether the federal system of governance will be safeguarded, or the union government headed by BJP is going to debase the constitutional foundations of federalism and unity of the country. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.